சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாவுக்கும் அர்ஜுன் எரிகேசிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா டாடா ஸ்டீல் பிளிட்ஸ் செக்ஷனில் சுற்று 18லேருந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேமாக இருக்கும். ஸோ நம்ம தமிழில் பார்த்த மாதிரி யாரோட குயின் வந்து யாரோட பான் வந்து குயின் ஆச்சு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அர்ஜுன் வந்து அந்த பானை வந்து ஸ்டாப் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கேமோட தீமாக இருக்க போகுது. ஓப்பனிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரக் வந்து அர்ஜுனை வந்து அவுட் ப்ளே பண்ணியிருப்பார். இங்கே வந்து ஒரு க்ளோஸ் சிசிலியன் மாதிரியான ஒரு செட்டப். பட் நைட் C3 எர்லியராக ஆடினா க்ளோஸ் சிசிலியன். பட் இப்போதைக்கு அது வந்து ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த C5 E6 செட்டப்னால. ஸோ நிறைய பான் மூவ்ஸ் நம்ம இங்கே பார்க்க முடியுது. G3. ஸோ 4th மூவ்லேருந்து டேட்டா பேஸில் கேமே கிடையாது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஓப்பனிங் ஆல்ரெடி. ஸோ பான் டு B5, அடுத்து பிஷப் G2 டெவலப் பண்ணுறாரு, பிஷப் B7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இங்கே ப்ரக் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ பானை இன்னும் ஃபர்தராக அட்வான்ஸ் பண்ணி நைட்டை ஓட விடுறாரு. நைட் வந்து பார்த்திங்கன்னா A4 ஸ்கொயருக்கு போகுது. இந்த C5 வந்து ப்ரெஷர் பண்ணுறது தான் ஐடியா ஃப்யூச்சரில். ஸோ நைட் F6, அதுக்கப்புறம் ரூக் E1 பானுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. பிஷப் E7 டெவலப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ கேஸ்லிங் பண்ணலாம் அப்படிங்கிற தயாராகிற இந்த நேரத்தில் ப்ரக் வந்து ஒன்றும் அவசரம் கிடையாது, இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்றாரு. ஸோ C takes D4 ஆனதுக்கப்புறம் நைட் takes D4. இந்த மாதிரி நைட்டு ட்ரேட் ஆனதுக்கப்புறம் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் என்னென்னு பார்க்கும்போது ப்ரக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே D6 D7 பான் வந்து கிடச்சிருக்கு. ஒரு வீக் பான் வந்து அவர் ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை எப்படி வந்து அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ரூக் டு C8, பான் டு C4, அதுக்கப்புறம் B into C3க்கு அப்புறம் நைட் into C3. ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நேச்சுரல் ஸ்கொயர் எடுத்துக்குது. ரெண்டு பேருக்குமே இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பிஷப் C5 ரொம்ப நேச்சுரலான மூவ். ஸோ குயின் வந்து கீழே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் குயின். ஸோ திரும்ப குயின் B6 பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. F2ல வந்து ப்ரெஷர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ குயின் E2 திரும்ப மூவ் பண்ணுறாரு. ஸோ குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு D4 போட்டு நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஒரு பான் எக்ஸ்ட்ரா வின் பண்ணலான்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டு G5, பிஷப்க்கு ஒரு கொஷின் மார்க்கு. பிஷப் E3 வந்து பிஷப்பை பின் பண்ணிடுறாரு. அதனால் பிஷப் இன்ட்டு E3, அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு E3. இந்த பொசிஷனில் நம்ம 19 மூவ் பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. அர்ஜுன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா குயின் இன்ட்டு குயின் விளையாடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸ். ரூக் இன்ட்டு E3க்கு அப்புறம் நைட் H7, ஏன்னா E5 வரப்போகுது. ஸோ ரூக் D1, கிங் E7, அதுக்கப்புறம் அந்த D7 பான் நான் சொன்ன மாதிரி அவங்க டார்கெட் பண்ணலாம். பட் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா அவர் குயின் இன்ட்டு B2 விளையாடுறாரு. இது வந்து பிளிட்ஸ் கேம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லூசிங் பொசிஷன் ஃபார் பிளாக். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஏன் லூசிங் பொசிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓகே இங்கே வந்து ஒரு சிம்பிளான ஸ்கீவர் இருக்குது, ஆனால் நம்மளோட நைட்டுமே அட்டாக்ல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஸோ அதனால் அவர் பிஷப்பை மூவ் பண்ணிக்கிறாரு. மூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீவர் போகிறது முன்னாடி பிஷப் கிடையாது. ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப குயின் A3 போகிறாரு. பட் இங்கே E5 அப்புறம் நைட் அட்டாக்ல இருக்குது. அட்டாக்ல இருந்தால் நைட் வந்து H7 போயிடுது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து நைட் H7க்கு அப்புறம் பிறகு வந்து பிஷப் இன்ட்டு C6 விளையாடுறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய மிஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பெஸ்ட் மூவ் வந்து நைட் டு E4, ஏன்னா குயின் அட்டாக் பண்ணுறோம். இங்கே வந்து எப்போவுமே சொல்லுவாங்க டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேருக்கு வந்து நான் டெவலப்மெண்ட் பண்ணாமலே நான் நல்லா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இந்த டெவலப்மெண்டல் லீடு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே மேக் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். சரி, நீங்கள் குயினை ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். நைட் D6 செக் இருக்குது. நான் கிங் E7 வைக்கல வாண்டடாகவே, ஏன்னா நைட் இன்ட்டு C8 செக்கோட வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து குயினை வெட்ட போகிறோம். அதனால் நான் அதை கன்சிடர் பண்ணலை. இல்லை நான் வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், நான் வந்து நைட்டில் வெட்டும்போது செக்கோட வரக்கூடாது நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா F இன்ட்டு E3 தாராளமாக விளையாடலாம். இப்போ ரூக் அட்டாக்ல இருக்குது. இப்போ நீங்கள் ரூக்குக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ரூக்கை மூவ் பண்ணணும். ரூக்கை மூவ் பண்ணிங்கன்னா 4ல லேண்ட் ஆகிடுவீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பொசிஷனில். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரே சிம்பிள் ரீசன், டெவலப்மெண்டல் லீடு. இந்த ரூக்கை கனெக்ட் பண்ணது செமி ஓப்பன் அண்ட் ஓப்பன் ஃபைலில் வந்து அதை ஆக்குபை பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். இந்த காரணத்தினால தான் குயின் டெக்ஸ் B2க்கு அப்புறம் அந்த பொசிஷன் வந்து லாஸ்ட் பொசிஷன் சொல்கிறாங்க. பட் கேமில் பிஷப் இன்ட்டு C6 விளையாடுறதுனால அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் E4 ட்ரை பண்ணதுக்கப்புறம் நைட் D6 செக்கு. 4க்கு தான் லேண்ட் ஆகிறாரு. ஆனால் இங்கே F இன்ட்டு E3 ஆடும்போது ரூக்கை காப்பாற்றுறதுக்கு நேரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ரூக்கை கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கிங் E7 இருக்கிறதுனால கிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கொயர்ஸை பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பட் நைட் இன்ட்டு F7 விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் திரும்ப நைட் அட்டாக் பண்ணால் நைட்டு கீழே ட்ராப் ஆகிடுது. நைட் டு G5. ஸோ கிங்கால் வந்து F3 + H3 வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாரு. ஸோ கிங் C7, அதுக்கப்புறம் நைட்டுக்கு ஒரு கிக்கு. ஸோ கிங் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நைட் வெளியில் போயிடுது. ஸோ ரூக்கை ட்ரேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் திரும்ப ரூக்கை இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா. ஸோ ரூக் டு C1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பான் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனுக்கு கொஞ்சம் மோசமான ஒரு பான் ஸ்ட்ரக்சர்.
ஸோ இந்த மாதிரி ஒரு பான் ஸ்ட்ரக்சர் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியான பான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. பட் கேம் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட 60 மூவ் நம்ம பார்க்கணும். ரொம்ப வேகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த என் கேம் எப்படி வந்து வின்னிங்க்கு ஆடலாம் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ரூக் A4, ரூக் B2 செக்கு, ஸோ ரூக் H2 போகிறாரு. அதால் இங்கே ஒரு பானை வெட்டுறாரு. ஐடியா என்ன அப்படின்னா, உங்களால் வந்து அந்த பானை வந்து இங்கே வெட்ட முடியாது. சப்போஸ் நீங்கள் இங்கே அவங்க வந்து இங்கே வந்து 2 டைம்ஸ் வெட்ட முடியாது. ஏன்னா இங்கே நைட் வந்து அன்டிஃபெண்டாக இருக்குது. ஸோ அதனால் நைட்டை முதல்ல பாதுகாப்பாக மூவ் பண்ணுறாரு. அதை டைரெக்டாக அட்டாக் பண்ணுறதுக்கு போல் ரூக் A7 செக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். ஐடியா என்ன அப்படின்னா, கிங்கை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து துரத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் கிங் வந்து C4 வந்தாகணும். C4 வந்ததுக்கப்புறம் ரூக்கை வந்து C7 போடலாம். திரும்ப நீங்கள் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறதா நினச்சி பண்ணீங்க அப்படின்னா தென் H into G5. தென் சப்போஸ் நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் A4 செக்கு. ஐடியா என்ன அப்படின்னா, நீங்கள் கேப்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் into C6. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டெட் லாஸ் பொசிஷன் சொல்லலாம். கிங் வந்து பர்ஃபெக்டான பொசிஷனில் இருக்குது. ரூக் வெரி ஆக்டிவ். நைட் இஸ் ஆல்மோஸ்ட் ட்ராப்ட். ஸோ இந்த காரணத்தினால இந்த ரூக் A7 செக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயங்கரமான ப்ரெஷரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பிளாக்கோட பொசிஷனுக்கு. அதை டைரெக்டாக பண்ணுறாரு அவர். அதுதான் ஒரு வித்தியாசம். ஸோ ரூக் A7 செக், கிங் B6 செக்கு, அதே போல் திரும்ப வராரு. ஆனால் இந்த பொசிஷனில் கேம் வந்து ஈக்குவலாக இருக்குது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னு சொல்லி பார்க்கும்போது நைட் வந்து ஆக்டிவாக இருக்குது. E5 பண்ண அட்டாக் பண்ண போகிறாரு. அதுதான் பிரச்சனை. ஸோ கிங் into E5 ஆடிடுறாரு. இங்கே கிங் to C4 இஸ் த ஒன்லி மூவ். இது விளையாடினா மட்டும்தான் இந்த கேமை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஈக்குவலாக கொண்டு போக முடியும். பட் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல கிங் into E5 விளையாடுறதுனால H into G5 வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் பொசிஷன். திரும்பவும் கேம் வந்து ட்ரா ஆகும் பாருங்கள். ஐ மீன் இப்போ வின்னிங் பொசிஷனில் இருக்குது. எப்படி வின்னிங் அப்படின்னா, இந்த பாஸ் பான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும், நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த ரூக் ஆக்டிவாக இருக்கிறதுனாலையும், இந்த பான் வந்து ஒரு வீக் பான் அப்படிங்கிறதுனாலையும் ஈஸியான ஒரு வின்னிங் பொசிஷனாக பார்க்கப்படுது. அதே போல் இந்த பொசிஷனில் ஒரே ஒரு மூவ் மட்டும்தான் வின்னிங் மூவ். அது என்ன மூவ் அப்படின்னா, knight to F2. ஐடியா என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் செக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட ஓகே, இந்த செக்கை வந்து ரீசனபிள் செக் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு மூவ் பண்ணி ஆகணும். எனிவே நான் வந்து ஒரு பான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா knight to G4 செக்கு. அண்ட் தென் கிங்குக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே மூவ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரூக் F7 வச்சு செக்மேட் பண்ணலாம், அல்லது E4 வச்சு கூட செக்மேட் பண்ணலாம். இந்த ஒரு சின்ன கிரிட்டிக்கலான ஒரு மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சுவலாக knight F2 வந்து பிறகு வந்து மிஸ் பண்ணிடுறாரு. ஸோ மிஸ் பண்ணதுக்கப்புறம் கேம் அகெயின் வந்து ஈக்குவல் ஆகுது. ஸோ ஈக்குவல் ஆகுதுன்னா பாருங்கள், பான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 3:2. இது டிப்பிக்கலான ஒரு ட்ரான் என் கேம் சொல்லுவாங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில். ஸோ A4 பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E6, அதுக்கப்புறம் பானை டார்கெட் பண்ணுறாரு A5, கிங் டேக்ஸ் E3, டிஸ்கவர்ட் செக். இங்கே பிறகு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா 2 பானுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த பானுமே வீக் பான் தான். ஸோ இதை டார்கெட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான் இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். A6, அதுக்கப்புறம் கிங் F3, G4 போகிறாரு, E3. ஸோ அவரோட பாஸ் பண்ண இவர் புஷ் பண்ணுறாரு. ஸோ மாற்றி பாஸ் பண்ண வந்து புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா பாஸ் பண்ண வந்து கண்டிப்பாக புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான என் கேம் பிரின்சிபல். ஸோ இன்னொரு முக்கியமான பிரின்சிபல், பாஸ் பானுக்கு கீழே ஆர் பின்னாடி நம்ம ஒரு ரூக்கை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி வந்து வச்சுருக்காரு. கிங் G5, ரூக் E4 வைக்கிறாரு. ரூக் ட்ரேட் பண்ணிடலாம், ஏன்னா இங்கே வந்து குயின் வந்து நெக்ஸ்ட் மூலையை எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, A7, அதுக்கப்புறம் குயின் எடுத்துடுறாங்க. இப்போ 2 பேரும் குயின் எடுத்துடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆனால் கேமை பொறுத்த வரைக்கும் இது வந்து பர்பஸ் சொல்ல முடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. கேம் வந்து கம்ப்ளீட்லி ஈக்குவல். நம்ம மூவ் நம்பர் 58 பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரே ஒரு இம்பேலன்ஸ் மட்டும் இருக்குது. அந்த இம்பேலன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேமை வந்து ட்ராக் ஆடாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இம்பேலன்ஸை வந்து நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ண பார்க்கணும். வாட் இஸ் த இம்பேலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6th ரேங்க் பான் வெர்சஸ் த 3rd ரேங்க் பான். ஸோ இது வந்து பிளாக்கோட 3rd ரேங்க், இது வந்து ஒயிட்டுக்கு 6th ரேங்க். ஸோ அதான் நான் மாற்றி சொல்கிறேன். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 மூவ் வந்து தேவைப்படுது, அல்லது ஆமாம். ஸோ இந்த மாதிரி 5 மூவ் தேவைப்படுது. இது 2 மூவ் தான் தேவைப்படுது. அப்போ 5 டெம்போ எங்கே இருக்குது, இங்கே 2 டெம்போ தான் தேவைப்படுது. அப்போ இன்னும் இந்த ஒரு மூவ் பண்ணிட்டா கூட பயங்கர ப்ரெஷர் பில்டப் ஆகிடும். ஸோ இதை வந்து எப்படி கேபிட்டலைஸ் பண்ணுறாரு, அல்லது அது குயின் ஆச்சா இல்லை ரிப்பீட்டேட்டிவாக செக் கொடுத்தாரான்றது தான் இப்போ கேம். ஸோ கிங் F7, அதுக்கப்புறம் செக்காக கொடுத்துட்டே வராரு. கிங் G8, அதுக்கப்புறம் குயின் E6 செக்கு. ஏன்னா பர்பச்சல் செக்கு தவிர வேறு எதுவுமே கிடையாது அர்ஜுனுக்கு. ஸோ குயின் H3 செக்கு, திரும்ப கிங் G7, குயின் C3 செக்கு, கிங் F7. அதுக்கப்புறம் சில வேலைகளில் நீங்கள் பேக் ரேங்க் போகவே முடியாது. ஏன்னா உங்கள் குயின் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்கீவரில் மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா சில வேலைகளில் அவர் போக மாட்டார். இப்போ இங்கே தான் கிரிட்டிக்கல் மொமெண்ட் வந்து ஆக போகுது. இந்த இடத்துல குயின் F3 செக்கு கொடுத்து கேமை வந்து மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் செக் வந்து குறைவாக தான் இருக்கும். அதே போல் இங்கே ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா குயின் B4, குயின் B3, கிங் E7 இந்த மாதிரி பேக் ரேங்க் போக முடியாது. ஏன்னா ஸ்கீவர் இருக்குன்றதுனால
மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா F8 F7 அடுத்து E7 இந்த ஒரு 3 or 4 ஸ்கொயர்ஸில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ரிப்பீட்டேட்டிவாக சொல்லி செக் சொல்லி நம்ம வந்து கேமை ட்ரா பண்ணிடலாம். பட் கேமில் என்ன ஆகுது அப்படின்னா குயின் F3 செக் கொடுத்தபோது குயின் F3 செக் கொடுத்தபோது கிங் E7 வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செக் அந்தளவுக்கு கிடையாது. ஐ மீன் தேர் இஸ் நோ செக் அட் ஆல். இங்கே பாருங்கள் எல்லா ஸ்கொயரும் கவர் ஆகிடுது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த ஒரு செக்னால கேம் மொத்தமாக மாறுது. ஜஸ்ட் ஒரே ஒரு டெம்போ கேமையே சேஞ்ச் பண்ண போகுது. எக்ஸாம்பிள் அவர் கிங் E5 விளையாடுறாரு. ஜஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் செக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் இவர் ஆரம்பிச்சிடுறாரு. இவர் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கீ ஸ்கொயர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ கிங்கால் முன்னாடி வர முடியாது. ஸோ குயின் டு D8 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணிட்டு குயினை வந்து இங்கே கொண்டு வந்துடுறாரு. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குயின் மூவ். ஸோ அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணுறாரு. G7 புஷ் பண்ணிடுறாரு. இந்த எல்லா டைமும் அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ G7 குயின் G4 போடுறாரு. பட் அதுக்கப்புறம் குயின் E5 செக்கு, கிங் A6, அப்புறம் குயின் F8 கிங் F8, அதுக்கப்புறம் திரும்ப செக்கு. இங்கே நீங்கள் குயின் வந்து பண்ண முடியாது. ஜஸ்ட்டு திரும்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்கை இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாரு. ப்ளஸ் இங்கே உள்ளே வரக்கூடாதுன்றது மாதிரியும் அவர் எதிர்பார்க்குறாரு. ஸோ இருந்தாலும் அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் குயின் E6 வச்சு ட்ரேட் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி. கிங் F8 போனதுக்கப்புறம் குயின் D8, கிங் F7, குயின் C7 செக்கு, கிங் F6, அதுக்கப்புறம் குயின் டு F4 செக்கு, குயின் F5 பிளாக் பண்ணுறாரு. குயின் D6 வைக்கிறாரு. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ கிங் G6, குயின் G3 செக்கு. இன்னும் ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணணும். ஸோ குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் F4 செக்கு. கண்டிப்பாக இதிலேருந்து ஜெயிக்க முடியும். கிங் F7, அதுக்கப்புறம் திரும்ப குயின் C7 செக்கு, கிங் F8, குயின் D8, அதுக்கப்புறம் கிங் E7, குயின் C7 செக்கு அண்ட் தென் குயினால் பிளாக் பண்ணுறாரு. திரும்ப குயின் E5 வந்து செக்கு கொடுக்கும்போது கிங் D8 போகிறாரு. குயின் G5 அண்ட் தென் குயின் C7. இதுக்கப்புறம் பெருசாக லாஜிக்கல் செக்ஸ் இஸ் ரன்னிங் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ குயின் E5 செக் கொடுக்குறாரு. இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா இப்போ பேக் ரேங்க் அவர் போக முடியாது. அதில் மட்டும் இல்லாமல் தைரியமாக வந்து ஆக்சுவலாக கிங் C8மே விளையாடலாம். ஏன்னா இதுக்கப்புறம் செக்கு கிடையாது உங்களுக்கு. இதுதான் பிரச்சனை. ஸோ செக்கு கிடையாது. பட் நீங்கள் வந்து குயின் ஆகிறத தடுக்கிறதுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். பட் தென் குயின் டெக்ஸ் C6 வந்து செக்கோட வரும். கிங் A5 போனதுக்கப்புறம் குயினை வந்து நம்ம C3யில் வச்சு செக் கொடுக்கலாம். பட் அதே போல் நம்ம வந்து செக்காக கொடுத்து இந்த ஸ்கொயரை கவர் பண்ணி நம்ம குயின் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போ ஒரு லைட் ஸ்கொயர் போகிறாரோ மோஸ்ட்லி அந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் கிங் இன்ட்டு C6 விளையாடுறாரு தைரியமாக. ஏன்னா C8 போக தேவையில்ல, நான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு தைரியம் தான். ஸோ நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஐடியா. ஏன்னா அந்த பார்னே தான் ஒரு பெரிய பிரச்சனை. இப்போது அது இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அந்த பிரச்சனையை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ கிங் C7 போனதுக்கப்புறம் ஃபைனலாக குயினை வந்து E5 வச்சு பிளண்டர் பண்ணிடுறாரு. ஏற்கனவே பிளண்டர் பண்ணிட்டாரு. பட் இதுதான் ஃபைனல் பிளண்டர். ஏன்னா இப்போது குயின் செக்கு கொடுத்து பிளாக்கும் பண்ண முடியும், அவரோட குயினையும் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் வந்து ரிசைன் பண்ணியிருப்பார். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளிட்ஸ் கேம் இது ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பிரகோட கேம் பார்த்து. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் பிரகோட கேம் பார்க்குறோம். ஏன்னா இப்போது 26ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து வேர்ல்டு ரேபிட் அண்ட் பிளிட்ஸ் செக்ஷன், அதாவது ரேபிட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து 3+2ல் 21 ரவுண்ட் அல்லது 21 ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிட்ஸ் நடக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டுத்துலேயுமே வந்து பிரக் விளையாட போகிறாரு, அர்ஜுனும் விளையாட போகிறாரு. ரொம்பவே என்ன சொல்கிறது பயங்கரமான ஒரு கிளாஷாக இருக்கும். ஏன்னா இவங்க மட்டும் கிடையாது, ரொம்ப டாப் பிளேயர்ஸும் விளையாடுறாங்க. இந்த சின்ன டீட்டெயிலோட உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கூடிய விரைவில் வரும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.